உலகம் முழுவதும் உள்ள திருமலையின் சீனிவாச பெருமாள் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 ஜூன் மந்த்துக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் டேட்ஸ் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து அஃபிஷியலாக பப்ளிஷ் செய்திருக்காங்க. எந்த டேட்டில் எந்த டிக்கெட் எந்த தரிசனத்துக்கு ஓப்பன் ஆகும், அதை எப்படி புக்கிங் செய்யணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஆந்திராவில் இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற திவ்ய ஸ்தலம் தான் திருமலா ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாள் டெம்பிள். இந்த கோயிலில் போய் சுவாமி தரிசனம் செய்யணும் அப்படின்னா நம்ம 2 months பிஃபோரே டிக்கெட் புக் பண்ணி சுவாமி தரிசனம் செய்யணும். அதாவது நீங்கள் டைரெக்டாக போய் சுவாமி தரிசனம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃப்ரீ தரிசனத்தில் எப்போ வேணால் போய் சுவாமி தரிசனம் செய்யலாம். ஆனால் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி தான் சுவாமி தரிசனம் செய்யணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜூன் மாதம் 2026 போய் ஜூன் மாதம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஜூன் மந்த்துக்கான தரிசன டிக்கெட் மார்ச் மாதமே ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ அப்படி தான் 2026 ஜூன் மந்த்துக்கான தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் மார்ச் மாதம், அதாவது இந்த மாதம் நாளையிலிருந்து புக்கிங் ஸ்டார்ட் ஆக போகுது. புக்கிங் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி தரிசன நிலவரம் திருமலையில் எப்படி இருந்தது அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம். இன்றைக்கி காலையிலிருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் சுவாமி தரிசனத்துக்கு அதிகமாக தான் இருந்திருக்கு. ஃப்ரீ தரிசனத்தில் அங்கே இருக்கக்கூடிய வெயிட்டிங் ஹால் எல்லாமே நிரம்பி ஸ்லாதோரணம் வரைக்கும் மக்கள் க்யூ லைனில் ஜாயின் பண்ணி தான் சுவாமி தரிசனம் பார்த்துருக்காங்க. வித்தவுட் எஸ்எஸ்டி டோக்கன்ஸில் பக்தர்கள் தரிசனம் செய்ய 18 மணி நேரமும், 300 ரூபாய் விரைவு தரிசனத்தில் தரிசனம் செய்ய 4 மணி நேரமும், எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் பெற்ற பக்தர்கள் 6 மணி நேரமும் வெயிட் பண்ணி சுவாமி தரிசனம் திருமலையில் செய்திருக்காங்க. நேற்று திருமலையில் சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுடைய எண்ணிக்கை இப்போ பார்க்கலாம். நேற்று 70,606 பக்தர்கள் திருமலையில் சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க. சுவாமிக்கு தலைமுடியை காணிக்கையாக அளித்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 28,415. நேற்று சுவாமியினுடைய உண்டியல் வருவாய் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 4.39 கோடி ரூபாய் வருவாயாக கிடச்சிருக்கு. இப்போ முக்கியமான அப்டேட் பார்க்கலாம் வாங்க. ஜூன் மந்த்துக்கான இம்பார்ட்டண்ட் புக்கிங் டேட்ஸ், டிக்கெட் புக்கிங் டைம், எப்போ டைம் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயிலும் பார்க்கலாம். நாளை மார்ச் மாதம் 18ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஆர்ஜித சேவாவினுடைய எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகும். நாளை காலையில் 10 மணிக்கு துவங்கக்கூடிய இந்த டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் புக்கிங் க்ளோசிங் டேட் எப்போன்னு பார்த்தோம்னா மார்ச் மாதம் 20ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு க்ளோஸ் ஆகும். ஸோ 18ஆம் தேதியிலிருந்து, அதாவது நாளை மார்ச் 18ஆம் தேதியிலிருந்து மார்ச் 20ஆம் தேதி வரைக்கும் இதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஃப்ரீயாக நம்ம போய் செஞ்சுக்கலாம். இந்த எலக்ட்ரானிக் லக்கி டிப்பில் டிக்கெட் புக்கிங் செய்ய எந்த ஒரு பேமெண்ட்டு பண்ணி ரிஜிஸ்டர் செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. நமக்கு லக்கு இருந்து சீனிவாச பெருமாளினுடைய அனுகிரகமும் இருந்தது அப்படின்னா இந்த லக்கி டிப்பில் நம்ம செலக்ட் ஆனதுக்கு அப்புறமேலே நமக்கு எந்த சேவா கிடைக்கிறதோ அதற்கு பணம் செலுத்தினா மட்டும் போதும். வாங்க இப்போ இந்த எலக்ட்ரானிக் லக்கி டிப்பில் என்னென்ன சேவா இருக்குன்னு பார்ப்போம். அலாங் வித் சுப்ரபாத சேவா, டிக்கெட்ஸ் for Thomala, Archana and Astadala Pada Padmaradhana Seva will also be available in the electronic lucky tip. So in the electronic lucky tipல மொத்தம் 4 சேவாஸ் இருக்கு. இந்த எலக்ட்ரானிக் லக்கி டிப்பினுடைய ரிசல்ட் எப்போ வரும்னு பார்த்தோம்னா மார்ச் மாதம் 20ஆம் தேதி காலையில் 12 மணிக்கு ரிலீஸ் செய்வாங்க. செலக்டடு டிவோட்டிஸ்க்கு பேமெண்ட்டு எப்போ செலுத்தணும் அப்படின்னா மார்ச் மாதம் 22ஆம் தேதி காலையில் 12 மணிக்குள்ளே திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய அஃபீஷியல் வெப்சைட் அதில் போயிட்டு திருமலா திருப்பதி தேவஸ்தானம் .ap.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நம்ம பேமெண்ட் பண்ணிடலாம் 22ஆம் தேதி. ஸோ நமக்கு ரிசல்ட் வர்றது பார்த்திங்கன்னா, அதாவது எலக்ட்ரானிக் லக்கி டிப்பில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா 2 நாள் நமக்கு டைம் இருக்குது. அதோடைய ரிசல்ட்டு பார்த்தோம்னா மார்ச் மாதம் 20ஆம் தேதி காலையில் 12 மணிக்கு வரும். நம்ம பேமெண்ட்டு செலுத்துறதுக்கு 2 days டைம் கொடுப்பாங்க. ஸோ இந்த நாட்களுக்குள்ளே நம்ம செலக்ட் ஆன சேவாவுக்கு சரியான பேமெண்ட்டை செலுத்திடணும். மார்ச் மாதம் 21ஆம் தேதி காலையில் 10 மணி போல் கல்யாண உற்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்ர தீப அலங்கார சேவாவுக்கான டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். மார்ச் மாதம் 21ஆம் தேதி அன்று மாலை 3 மணிக்கு ஆன்லைன் சேவாவான வெர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் கனெக்டடு வித் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனத்துக்கான டிக்கெட்ஸ் புக்கிங் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். மார்ச் மாதம் 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு அங்க பிரதட்சணத்துக்கான டிக்கெட்ஸ் புக்கிங். அதே நாள் மார்ச் மாதம் 23ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு, அதாவது 1 hour கேப்பில் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டோட விஐபி தரிசனம் மற்றும் அவர்களுக்கான அக்கமடேஷனும் மார்ச் மாதம் 23ஆம்
தேதி அன்றே மாலை 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சு தரிசனம் அவர்களுக்கான டிக்கெட்ஸ் புக்கிங் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ச் மாதம் 21ஆம் தேதி 2 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு ஒரு புக்கிங், மத்தியானம் 3 மணிக்கு ஒரு புக்கிங். மார்ச் மாதம் 23ஆம் தேதி பார்த்திங்கன்னா 3 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு, 11 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு. மொத்தம் மார்ச் மாதம் 23ஆம் தேதி 3 புக்கிங் இருக்குது. மார்ச் மாதம் 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம்னு சொல்லக்கூடிய 300 ரூபாய் டிக்கெட்ஸ் புக்கிங் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் இந்த டிக்கெட்ஸ் தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து புக்கிங் பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் காலையில் 10 மணிக்கே ஓப்பன் ஆகும்னு தந்திருக்காங்க. ஒரு 15 or 20 மினிட்ஸ் முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மொபைல், லேப்டாப், சிஸ்டம் எதுவாக இருந்தாலும் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு டிக்கெட்ஸ் ஈஸியாக வந்து கிடைக்கும். ஸோ அவங்க கொடுத்துருக்க டைமில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய ரஷஸ் இருக்கும், நமக்கு ஓப்பன் ஆகிறது டிலே ஆகும். மார்ச் மாதம் 24ஆம் தேதி திருமலா மற்றும் திருப்பதிக்கான அக்கமடேஷன் புக்கிங் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். புக்கிங் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அஃபீஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த டேட்டில் எந்த தரிசனத்துக்கு போக போகிறீங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நைட்டுக்குள்ளேயே பிளான் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்ச் 18ஆம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து இருக்குது. ஸோ பிஃபோரே லாகின் பண்ணி ரெடியாக இருந்துக்கோங்க. டைம் எக்ஸாக்டாக ஓப்பன் ஆன உடனே ரெஃப்ரெஷ் செய்யுங்க. டேட் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபில் செய்துடுங்க. பேமெண்ட் ஆன உடனேயே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நீங்கள் டிலே பண்ணினீங்கன்னா டிக்கெட்ஸ் உடனே ஃபில் ஆகும். டிக்கெட்ஸ் புக்கிங் பண்ண என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இப்போ பார்க்கலாம். ஆதார் கார்டு கட்டாயம் வேணும். ஒரே மொபைல் நம்பர் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். ஏஜென்சி யாரையும் நம்ப வேண்டாம். டேட் செலக்ட் செய்யும் போது வீக் டேஸில் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஈஸியாக நமக்கு தரிசன டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் வீக் ஹாலிடேஸில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திருமலையில் ரஷ்ஷாக தான் இருக்கும். ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் 300 ரூபாய் டிக்கெட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து புக் ஆகும். ஸோ கவனமாக இருங்க, கேர்ஃபுல்லாக புக் பண்ணுங்கள். எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் பண்ணாதீங்க. ஸோ ஹாப்பி தர்ஷன். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் தரிசன டிக்கெட் பற்றி டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ஒன்ஸ் அகேன் ஹாப்பி தர்ஷன் டு ஃபார் all. Thank you.